2022 ஜூலை 12ஆம் தேதி மிக மிக கொடூரமாக ரேப் செய்யப்பட்டு நரபலி கொடுக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீமதி எனும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. இதை பற்றி அவரது தாயார் என சொல்லப்படும் செல்வி அவர்கள் மிகுந்த போராட்டத்துடன் 1.5 வருட காலமாக இந்த கேஸை நடத்தி வருகிறார். அவர் குற்றம் சாட்டுவது ஸ்கூலை. ஆனால் இப்பொழுது போலீசார் பல துப்புகளை கண்டுபிடித்து உள்ளனர். அதாவது ஒரிஜினல் ரேபிஸ்ட் அண்ட் ஒரிஜினல் கொலைகாரனை கண்டுபிடித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த மாணவியின் நரபலியில் 2 பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த போட்டோவில் இருக்கும் நபர் ஒரு ஏலியன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைங்க, இந்த ஏலியனுடைய முகத்திரை கிழிந்து வெகு நாளாகிறது. அதே போல் இப்போ இந்த போட்டோவில் பார்க்குறீங்களா, இவர் தான் அந்த ஏலியன். அதே போல் இந்த பெண்மணி யார் என்று இன்னொரு பெண்மணி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர் இந்த ஏலியனுடன் மிக மிக நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். இவர்கள் இருவரும் தப்பித்து வெளிநாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உளவுத்துறை கண்டுபிடித்து விட்டது. இவர்கள் அநேகமாக ஐரோப்பிய நாட்டில்தான் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து விட்டது. மேலும் இவர்கள் ரொம்ப ரொம்ப கொடூர கொலைக்காரர்கள் என்றும் அறியப்படுகிறது. பல கொலைகள் செய்திருக்கிறார்கள், பல ரேப்புகள் செய்திருக்கிறார்கள். அந்த ஆண் அந்த பெண்மணி நரபலி நிறைய டைம் கொடுத்துருக்காங்க இவரோடு சேர்ந்து, இந்த ஆளுடைய சேர்ந்து. போலீசார் இவர்களை பற்றிய தகவல்களை கொடுப்போரை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். இவர்களை பற்றி துப்பு கொடுப்போருக்கு போலீசார் தலா 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அறியப்படுகிறது. இவங்க 2 பேரை பற்றி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, போலீசார் இவங்க 2 பேரும் பல 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 கொலைகளில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இவர்கள் இருவரும் சீரியல் கில்லர்கள் என்று அறியப்படுகிறது. அதாவது இவர்கள் மாணவிகளாக தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களை ரேப் செய்வதும் நரபலி கொடுப்பதும் இதே வாடிக்கையாக போய்விட்டது இவர்களுக்கு. அதனால் இவர்களை நாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் ரொம்ப கொடூரமானவர்கள், கொடூர கொலைக்காரர்கள், கொடூர ரேபிஸ்ட் வேற இவங்க. ஸோ அதனால் இவர்களை பற்றி துப்பு கொடுத்து போலீசாருக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் பல நரபலி செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.